உயர்ந்த தன்மை ஒரு தனி நபருக்கு மட்டும் கிடைக்காது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குள்ளேயும் நீங்க இமாச்சல்லையோ காசிலையோ ராமேஸ்வரத்துலையோ இல்லை இங்க இருக்கிற எத்தனையோ நல்ல நல்ல இடங்கள்ல நீங்க பீச்சில் ரசிக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற எத்தனையோ விஷயம், மகாபலிபுரத்துலலாம் பேரதிசயம் குறிய இடம் தான் அது. பெரிய ராமாயணத்துக்கும் கீதைக்கும் தொடர்பு உரிய இடம் தான் நம்ம மகாபலிபுரம். அப்ப அந்த இடத்துக்குள்ள எல்லாம் உங்களால அந்த வருகிற அந்த காற்றை அந்த வாகிக்கிறத உங்களால அது உணர முடியல. நீங்க உணர்ந்தீங்கன்னா என்னோட அதிகமா தத்துவம் பேசுவீங்க, என்னோட அதிகமான குறிப்புகளை சொல்லுவீங்க, என்னோட வேற மாதிரி வடிவத்துல நீங்க பேசுவீங்க. நான் பேசுறதுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில எந்த பிரத்யேகமாக எந்த ட்ரைனிங்கோ எந்த வழிகாட்டுதலோ எந்த படிப்போ கிடையாது. என்னையே அறியாம இந்த காற்றோட வெளிப்பாட்டுல தான் என்னுடைய உரை எல்லாம் இருக்கு. அதனாலதான் ஒரு காற்று இல்ல, பல்வேறுபட்ட நூற்றுக்கணக்கான காற்றுகள் வடிவத்துல ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அது வாகிக்கும் போது அந்த மெசேஜையோ அந்த இடத்துலயோ நம்ம கூறுறதுக்கு காரணம் இந்த மக்களுக்கு இந்த இடத்துல அந்த காற்று தன்மை என்ன வெளிப்படுத்துதோ அதை தான் நான் கூறுறேன். அப்ப வேற இடத்துக்குள்ள போகும்போது அதே நபர் அதே உடல் வேற தன்மையில இருக்கு, வேற செயல்பாட்டுல இருக்கிற, வேற வடிவத்துல இருக்கிற. என்னுடைய உரைகள் டோட்டலா வேற வடிவமா மாறி இருக்குது. இதுதான் அதுக்குள்ள காரணமா இருக்கு. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரத்யேகமா ஒரே மாதிரி வடிவத்தை நான் சொல்லாததுக்கும் ஒரே மாதிரி வடிவத்துக்குள்ள போகாததுக்கும் அதுதான் காரணம். என்னுடைய உரைகள் அத்தனை உரைகளை எடுத்து பாருங்க. இந்த வாசியை பத்தி, இந்த காற்றை பத்தி, நடராஜரை பத்தி, காளியை பத்தி, ஆண் பெண் தத்துவத்தை பத்தி, 2 நாடியை பத்தி, நாகத்தை பத்தி, பதஞ்சலி வேக்கரபாதரை பத்தி, அத்திரி அனிசியாவை பத்தி, இந்த மலை தொடர்களை பற்றி, இங்க இருக்கிற பழனி மலையில் இருக்கிற அந்த சிலையை பற்றி, இந்த வடிவங்கள் எல்லாமே நிச்சயமா நீங்க எந்த நூல்ல வேணாலும் சித்தர்களுடைய பாடல்ல எடுத்து பாருங்க, எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், எங்கேயோ ஒரு கனெக்ட் இருக்கும், எங்கேயோ ஒரு உண்மை இருக்கும். நம்ம பேசுறதையும் பைபிளையும் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அது கனெக்ட் இருக்கும். எல்லா வடிவத்திலையும் நீங்க குரானுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? நூற்றுக்கணக்கான இறை வழிபாட கடவுள் சிலைகளை வைத்திருந்த போது அந்த உருவத்தை விட்டு அருவமாக சூட்சமமாக இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அது அல்லாவாக இருக்கிறான், அதை வணங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோட்பாடு. இப்ப நாம உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த குரான் திருக்குறான்ல சொல்லப்பட்ட விஷயத்தை தான் வேற வடிவத்துல சொல்றோம், வேற செயல்ல செய்யறோம். அதுக்காக நான் ஹிந்துங்கிறதுக்காக எனக்குள்ள அந்த திருக்குறான்ல இருக்கிற அந்த அல்லாஹ் அது காற்றா எனக்குள்ள வாகிக்காதா, எனக்குள்ள செயல்படாதா, எனக்குள்ள அந்த தத்துவத்தை உணர்த்தாதா, அந்த தத்துவத்தை காட்டி கொடுக்காதா? அப்ப இங்க ஒரு காற்று, எந்த காற்று வருதோ நீ அதுவா மாறி போயிடுவ. அங்க மதம் இல்லாம போயிடும், அங்க மொழி இல்லாம போயிடும், அங்க ஜாதி இல்லாம போயிடும். அப்ப எந்த சூழல்லையுமே எந்த ஊர்லயாவது நம்ம எதையும் ஜாதியோ மதத்தையோ எதையாவது முன்னிறுத்துறோமா, எதையாவது பேசுறோமா? அப்ப அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறோமா? நாமக்கலுக்கு ஒரு சுற்றுலா ஒரு பிரயாணத்துக்கு ஒரு குரு போறாரு, ஒரு தலைவர் போறாருன்னா நாமக்கல்ல இருக்கிற பிரச்சனையை அவர் பேசுறாரு. கரூருக்கு போறாருன்னா கரூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசுறாரு. ஆனா ஒரு ஞானியோட விஷயம் அப்படி இருக்காது, அதோடைய செயல்பாடுகள் வேறையா இருக்கு. அப்ப என்ன செயல்பாடுகள்னா, நீங்க படித்து நீங்க அறிந்து தெளிந்து மக்கள்கிட்ட உணர்த்துறது வேற, தியானம் அதோடைய அலைவரிசை அதோடைய உரைங்கிறது வேற. நீங்க கீதைய சவாலா சொல்றேன், எத்தனை முறை வேணாலும் படிச்சீங்கனாலும் அது புதுசாவே இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மாசத்துக்கு இப்ப படிச்சுட்டு மூடி வச்சிருங்க, திருப்பி 3 மாசம் கழிச்சு படிச்சீங்கன்னா அது இன்னொரு வடிவத்தில் தெரியும். அப்ப எப்பயுமே குரானையும் சரி பைபிளையும் சரி கீதையும் சரி அதுக்கிட்ட இருக்கிற விசேஷம் என்ன தெரியுமா? எத்தனை முறை படிச்சீங்கனாலும் அது தன்னை புதுசாவே காட்டும். அது புதுசா காட்டல, உனக்குள்ள தன்மை மாற மாற அந்த வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, நீ பார்க்கிற வியூ இருக்குல்ல, அந்த வியூவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உன்னை காட்டுவேன். உன்னுடைய வளர்ச்சி பெருக பெருக என்னுடைய நிஜம் தெரியுங்கிறாங்க. உன்னுடைய வளர்ச்சிய நீ குறைக்க குறைக்க என்னுடைய நிஜம் மங்குங்கிறாங்க. நீயும் மங்குவ, நானும் மங்குவேன். அப்ப நீ உன்னுடைய முழு வடிவம் ஒரு ஞானம்ங்கிறது எதுன்னா, அந்த பிரெயின் சொல்லக்கூடிய அந்த உன்னுடைய உள்தன்மை,
அந்த கிரகிக்கிற தன்மை. அப்ப கிரகிக்கிற தன்மைனா ஒரு இடத்த உள்வாங்கணும் பாங்க. இந்த கட்டடத்தை நம்ம வடிவத்தை பார்க்க கூடாது, இந்த இடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து உள்வாங்கணும். அப்போ ஒரு செடி மேல தலை முக்கியம் கிடையாது, கீழே வேறு முக்கியம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா காலும் தலையும் ரொம்ப முக்கியம். அப்ப காலையும் உள்வாங்கணும். அதனாலதான் ஒரு ஞானிய பாதத்து ரொம்ப முக்கியம் தான். இப்ப உலகத்திலே ஒரு ஞானியோட 2 சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒன்னு பாதம், இன்னொன்னு தலை. ஒன்னு பாதத்தை இந்த பாதாள லோகத்தோட இந்த பூமியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான், இந்த தலைய ஆகாயத்தோட கனெக்ட் பண்ணி வைக்கிறான். அப்ப இந்த 2ஐயும் உணர்ந்தா ஒரு வடிவம் இருக்கும். அப்ப 3வது வடிவத்தை எங்க வைக்கிறான்னா, நீங்க பூலோகமா பிரசன்ட்ல வாழ்றத இதயத்தை வைக்கிறான். அப்ப இதயத்துக்குள்ள வேற ஒரு வடிவத்தை சொல்றான். அப்ப உணர்னா உங்களுடைய வடிவம் எப்படி இருக்கணும்னா, தியானத்துல இந்த இடத்தோட முழு தன்மையும் ஒரு காந்த மாதிரி உருகிற தன்மையும் உங்களுக்கு இருக்கணும். அப்ப அந்த கெப்பாசிட்டி விரிவு அடையணும்னா உங்களுடைய மூளையோ உங்களுடைய கண்களோ உங்களுடைய உள்தன்மையோ அந்த தாங்கி அதை வேலை செய்யணும். அப்ப இதயம், ஒரு இதயமா இருக்கட்டும், உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் பலவீனமாகாம ஒரு முழு தன்மையில விழிப்போட, அதனாலதான் விழிப்புன்னு சொன்னாங்க, அது விழிப்போட. இப்ப தூங்கும் போது அது விழிக்கல, முழிச்சிருக்கிறோம். அந்த நரம்பையும் தூக்கங்கிறது என்னன்னா ஒரு நரம்பு தான். ஒரு நரம்பு அது சோர்வடையும் போது தூக்கம் வருது, ஒரு நரம்பு விழிக்கும் போது தூக்கம் இல்லாம போயிடும். அப்போ ஒரு மனிதனும் 72,000 நாடின்னு நம்ம ஆளுங்க சொன்னான்னா அந்த 72,000 நாடியையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க, தன்னுடைய விழிப்பு தன்மைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதை தான் வடிவமா வச்சு, அப்ப அதுலதான் இந்த பிரத்யேகமா இந்த உடலை ஒரு வடிவத்துக்குள்ள பிரசன்ட் பண்ண முடியும். இப்ப இந்த உடலுக்குள்ள ஒரு நல்ல வடிவத்தை கொண்டு வர முடியும். பசிய மறந்து, தூக்கத்தை மறந்து, காமத்தை மறந்து, எண்ணத்தை மறந்து, ஆசையை மறந்து, பணத்தை மறந்து, தனி மனிதனாக பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் மறந்து ஒரு பொது வெளியில, பொது இடத்துல, பொது பயணத்துல ஒருத்தன் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறான்னா அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய உள்தன்மை மாற்றம் அடைஞ்சிருக்கும்னு பாருங்க. அந்த உள்தன்மை மாற்றம் ரொம்ப முக்கியம். தேசத்துல பிறந்திருக்கிற கொண்டு அந்த உள்தன்மையில மனித தன்மைகள் கொஞ்சம் கலக்கப்பட்டுருச்சு. அந்த தேசத்துக்குள்ள ஒரு ஞானி போராடுறது எதுக்குன்னா, என்னையும் முதற்கொண்டு அந்த உள்தன்மை மனித தன்மை கலக்கக்கூடாது. மனித தன்மை கலந்தா நான் எனக்காக செயல்பட்டுருவேன், நான் எனக்காக வாழ்ந்துருவேன். இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் எனக்காக வாழ மாட்டேன்னு நீ நினைச்சிட்டேன்னா அதுவே ஞானம்தான். உங்களுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, இந்த உலகத்துக்காக வரல. இந்த உலக நன்மைக்காக இங்க யாருமே உட்கார்ந்துருக்கல. ஆனா நாங்க உங்களுக்காக உட்கார்ந்துருக்கோம். நீங்க யாருக்காக உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க படிப்புக்காக, ஏதோ ஒரு வடிவத்துக்காக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள உள்தன்மை இருந்தா உங்களுக்காக நீங்க உட்கார மாட்டீங்க, உங்களுக்காக உட்கார மாட்டீங்க. உங்களுக்காக உட்காராத ஒரு நாள் வருது பாருங்க, அதுதான் ஞானம். அப்ப இந்த உலகம் உங்களை நோக்கி வரும். லட்சோப மக்கள் இயேசுடைய அந்த விஷயத்தை பைபிளை கையில பிடிச்சிருக்கிறான், கீதையை கையில பிடிச்சிருக்கானா தனக்காக உள்தன்மையில வாழாதவன் அர்த்தம். தனக்காக வாழ்றவன 400 உறவினர்களோ இல்ல சில சொற்பமான மனிதர்கள் ஒரு கூட்டமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனா அந்த உள்தன்மை மாறி பிறருக்காக வாழணும்னு நினைக்கிறவன் யாருன்னே தெரியாத ஒரு தாவரம் கூட அவனை ஃபாலோ பண்ணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் அந்த உள் உணர்வுகள் இருக்குல்ல, அது மனிதமாக இருக்கு, அது மனமாக இருக்கு, அது அறிவாக இருக்கு, அது கணக்கு போடுது, கால்குலேஷன் பண்ணுது, அது பார்க்குது. எனக்கு இது கொடுங்க, இதை ஏன் சிந்திக்க முடியல, நீங்க கடவுளை பார்க்குறேங்கிறீங்க, நீங்க சித்தரை பார்க்குறேங்கிறீங்க, எங்களால ஏன் பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்குது. இது கேள்வியால சித்தரையோ கடவுளையோ காட்ட முடியாது. அந்த உள்தன்மை மாறுனா, அந்த உள்தன்மைங்கிறது உன்னுடைய நரம்பு தான், உன்னுடைய நாடி தான். திருமூலர் அக்கக்கா பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான் திருமூலர். ஆனா திருமூலர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மக்களால உள்வாங்க முடியல, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். அந்த திருமூலம்ங்கிறத இந்த பெடரியையும் நெத்தியையும் இணைத்தா நீ பெரிய ஒரு கிரகிக்கிற ஒரு தன்மைக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
அப்ப இந்த வடிவத்தை ஒருத்தருக்குள்ள நிகழ்ந்துச்சுன்னா அங்க என்ன நடக்கும்னா, இந்த பூமியோட சுழற்சி, பஞ்சபூதத்தோட சுழற்சி, இந்த ராசிகளுடைய சுழற்சி, நட்சத்திரத்தோட சுழற்சி, இது எல்லாமே ஒருத்தனுக்குள்ள தானா தெரிஞ்சிடும். ஒருத்தன் எதுக்குள்ளேயும் அகப்பட மாட்டான். இதுதான் விடுதலை அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா, தாயோட இருக்கணும், தந்தையோட இருக்கணும், குழந்தையோட இருக்கணும், சமூகத்தோட இருக்கணும், இந்த நாட்டுல இருக்கணும், இந்த நாட்டோட பிரதைய, இந்த நாட்டோடைய ஒரு சிட்டிசனா இருக்கணும். ஆனா விடுதலையா இருக்கணும், எல்லாத்திலிருந்து விடுபட்டவனா இருக்கணும். அது எப்படி முடியும்? அதுதான் உள் உணர்வு. அப்போ ஒவ்வொரு ஞானியையும் பார்த்து இந்த உலகம் வியர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உள் உணர்வோட தீவிரம் அந்த மாதிரி, அந்த உள் உணர்வோடைய உண்மை அந்த மாதிரி. இந்த தேசத்துல கிடைக்க வேண்டிய ஒவ்வொருத்தருக்குள்ளே என்னன்னா, உன்னுடைய நரம்பு தான், உன்னுடைய கண்கள் தான், உன்னுடைய செவி தான். ஆனா அது என்ன பார்க்கிற விதம் வேறையா இருக்கு, அது கேட்கிற விதம் வேறையா இருக்கு. அப்ப உனக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு ஏதோ அந்த பிரணவ நாமத்தோடைய ஒளியையோ இல்ல வேற சத்தத்தையோ உள்ளுக்குள்ள வேற மாதிரி ஏதோ ஒரு தியானத்தை கொஞ்சம் கேட்கும் போது உனக்குள்ளது என்னன்னா ஏதோ ஒரு கிளர்ச்சி ஏற்பட்ட மாதிரி, ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி நீ ஃபீல் பண்ற. ஆனா ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே சொல்றேன், சத்தியமா உனக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்கு. அத உணர்றதுக்கு நீ முழுமையா தயாராகணும். இதுதான் உண்மையான சுதந்திரம், உண்மையான போராட்டம், உண்மையான உழைப்பு. வைராக்கியத்தோட உழைப்பு எதுனா, உன்னுடைய உள் உணர்வு என்னைக்கு வேலை செய்தோ அன்னைக்கு நீ சுதந்திரம் அடைஞ்சிட்டன. ஒரு ஞானி தன்னுடைய உடல்ல இருந்து உயிர் போகுதுன்னா தெரியும், அதான் உள் உணர்வு. உன் உடல்ல இருந்து உன் உயிர் எப்ப வெளியில போகணும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஒரு மருத்துவர் தேவைப்பட மாட்டாரு. மருத்துவர், எல்லா மருத்துவரும் செத்து போயிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த தேசத்துல மருத்துவரே இல்ல, நாளைக்கு ஒரு கொடிய நோய் வந்து உன்னை துரத்துது, நீ எப்படி தற்காத்துக் கொள்வ? எப்படி பார்த்துக்குவ? ஒவ்வொரு பேரிடர் காலம், சென்னையில மழை வரும்போதும் கவுன்சிலர் தேர்ற, பிரசிடண்ட தேர்ற, எம்எல்ஏ தேர்ற, எம்பியை தேர்ற. ஏன் நீ உன்னை பார்த்துக்க மாட்டியா? நீ எதிர்பார்க்கிற, அது தேவையில்லை. உன்னுடைய உள் உணர்வு இருந்தா நீ அங்க என்ன பண்ணுவ? அந்த இடம், அந்த இடத்தோடைய விஷயத்தை உணர்ந்துருவ. இந்த இடத்துல இப்ப வாழ உகந்ததா இல்ல, இந்த இடத்தை விட்டு வெளியேறணும். ஒரு ஞானி 2 நாளைக்கு மேல ஒரு இடத்துலயோ ஒரு அறையிலே தங்க மாட்டான். அவனுடைய உள் உணர்வு இந்த இடத்தோடைய பொழிவு இலக்குது, தள்ளி போய் நின்னுங்கிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம்! ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு அந்த இடத்தை பத்தி, ஒவ்வொரு இடத்தை பத்தியும் காட்டி கொடுக்குது. இப்ப நீங்க வாழ்றீங்க, நீங்க பயணிக்கிறீங்க, ஒரு மனிதரோட போறீங்க, அவர்கிட்ட இருக்கிற தன்மையை உங்களால உணர முடியுதா? 40 ஆண்டுகளா குடும்பம் நடத்துறீங்களே, உங்க மனைவி கிட்ட இருக்கிற தன்மையை உங்களால உணர முடியுதா? அப்புறம் நீங்க என்னத்தை சாதிச்சிட்டீங்க? என்னத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போறீங்க? ஒரு பெண், அவ நல்லா சமைக்கிறா, அவ நல்லா பார்க்க அழகா இருக்கா, அவ ரொம்ப கலையா பேசுறா, இது போதுமா? இது கிடையாது. இதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் உணர்தல்ங்கிறது. சிவன் பார்வதிங்கிறது என்னன்னா, சிவன்னா யாருன்னு பார்வதி உணர்ந்தா, பார்வதினா யாருன்னு சிவன் உணர்ந்தார். அப்ப பொண்டாட்டிய ஒரு புருஷன் ரசிக்கிறது, பார்க்கறது, வாழ்றது இல்ல, உணரணும். அது உணர்ந்தனா இந்த வாழ்க்கை சொர்க்கம். அது உணர்ந்தனா நீ பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அதை உணர மாட்டீங்க, அதான் வருத்தம். இதை பிரத்யேகமா மந்திரம் சொல்லட்டுமா, தியானம் சொல்லட்டுமா, 3 காலுக்கு தியானம் பண்ணட்டுமா, மிஷின் மாதிரி செங்கல் கால்வாயில மண்ணை குலைச்சுக்கிறேன், தண்ணியை ஊற்றிக்கிறேன், அப்புறம் ஒரு வட்டமா வச்சுக்கிறேன், அப்புறம் அது மேல தொடவுறேன், அப்புறம் ஒரு தடவை தடவணுமா 3 தடவை தடவணுமா, 3 தடவை தடவணுமா, சரி ரைட்டு தடவிடுறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி கேட்குறாங்க, காற்று அப்படி இழுத்துக்கிற, ரைட்டு இந்த பக்கம் இழுத்துக்கிறேன், ஓகே, அப்புறம் மேலே கொண்டு வச்சுக்கிறேன், ஓகே, கீழே கொண்டு வச்சுக்கிறேன், ரைட்டு ஓகே, ஒரு நடுவுல ஒரு இடத்துல ஒரு வட்டம் விடணும்னு சொன்னீங்களே, அதை விட்டுட்டீங்களே, வட்டம் விடணும், வட்டம் விடணும், ஓகே. அப்புறமா 10 நாள் கழிச்சு போன் பண்றீங்க, இந்த வட்டம் விடுறதுல மட்டும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, பாக்கி மேலே கொண்டு போயிடுறேன், கீழே வந்துடுறேன், அந்த வட்டம் விடுறதுல ஏதோ சிக்கல் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. இப்ப என்னன்னா, அப்பள கடையா முறுக்கு கடையா நம்ம வைக்க போறோம்? அப்ப இது எப்படி நிகழணும்? பிள்ளைய தூக்கிக்க, ரைட்டு, அப்படியே எடுத்துட்டு வா, ரைட்டு, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா, அப்படியே சாச்சுக்க, அப்புறமா அப்படியே பால் கொடு அப்படின்னா தாய் சொல்லிட்டு இருக்கா?
ஒரு 4 நாள் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புள்ள பிறந்தா பால் கொடுக்க தெரியாது. அந்த பிள்ளைக்கு புறை ஏறிடும். ஒரு 4 நாள்ல அவளே உணர்வா. அந்த பச்சை சிசுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை எப்படி தெரியுமா, பிறந்த எல்லா குழந்தையும் அந்த குழந்தைக்கு அந்த பசியில போய் டக்கு டக்கு டக்குன்னு அந்த பால் கொடுக்குற இடத்த மோதுங்க. அதுங்க ஆர்வத்துல அதுங்க போய் நிற்குங்க. அப்ப அதை ஆசுவாசப்படுத்தி பால் கொடுக்க தெரியும். பால் கொடுக்கறது பெரிய பெரிய வேலை கிடையாது, ஆசுவாசப்படுத்தணும். அப்ப அந்த குழந்தைக்கு இறக்காம அப்படி ஒரு சுகமா பால் கொடுக்க கத்துக்கணும். மயில் இருக்கு அப்படி அப்படி விசிறுனா அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சும்மா அப்படி வச்சு பால் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் தாய்மை. அப்ப என்ன சொன்னா, இன்னொரு தாய் சொன்னா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டி, உன்ட தாய்மை வந்துருச்சு. என்னமா சொல்ற, பால் கொடுக்கிற விதத்திலே தெரிஞ்சிருண்டி நீ தாய்மை உள்ளவளா தாய்மை இல்லையான்னு. அதே மாதிரிதான் ஒரு ஞானி சொல்லுவான், நீங்க உங்களை எல்லாம் பார்த்தா தியானம் பண்ற டிக்கெட்டா தியானம் பண்ணாத டிக்கெட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க அப்படிங்கறதுதான். சில விஷயத்த பால் கொடுக்கறதையோ முதல் இரவையோ கிளாஸ் எடுக்க முடியாது. இதெல்லாம் உணர்றது, புரியுதுங்களா? உணர்ற சமாச்சாரத்தை போய் கிளாஸ் எடுங்க, இன்ச் பை இன்ச்சா சொல்லி கொடுங்க அப்படின்னா என்னது? ஒரு நரம்பு ஒருத்தருக்கு ஒரே ஒரே டைம்ல உட்காரும் போது கூட ஒடுங்கிடலாம். தப்புன்னு ஒருத்தருக்கு திடீர்னு ஒருத்தருக்கு சமாதி நிலை கூட வரலாம். ஒருத்தருக்கு 15 ஆண்டு தியானம் பண்ணி சமாதியே வராம கூட போகலாம். அவருக்கு அதனால இப்ப என் மேல நான் கேஸா போடுவாரு? அப்ப அவருடைய உடல், அவருடைய நரம்பு மண்டலங்கள் புதன் திசையில அந்த நரம்பு இணையாது. அப்ப புதனுடைய ரேடியேஷன் அந்த நரம்புக்கு ஆகல. அப்ப காத்திருந்து அடுத்த திசையில குரு திசையில இந்த நரம்பு இணையும் அப்படிங்கிறது உள் உணர்வா உணர்த்தும். இதை தெரியணும். தியானம் கொடுங்க தியானம் கொடுங்கன்னு இல்ல, எப்ப தியானம் கொடுக்கணும், எப்படி தியானம் கொடுக்கணும், எப்ப எப்ப யாரை சந்திக்கணும், எப்ப சந்திக்கணுங்கிறது என்னன்னா, ஒரு நரம்பு இன்னொரு நரம்பு சந்திச்சுக்கிறது கூட ஒரு சந்திப்பு தான். நீங்க நானும் நீங்களும் சந்திச்சுக்கிறது மட்டும் சந்திப்புன்னு நினைக்கிறீங்க. பின்னாடி இருக்கிற முதுகு தண்டுவடமும் இந்த முன்னாடி சந்திப்புக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த சந்திப்புக்கு யாரு இடையூறா இருக்கிறான்னா, இந்த பூமியோட சுழற்சி, இந்த கிரகங்கள், இந்த ரேடியேஷன்ல தான் ஒவ்வொரு நரம்பு மண்டலத்துக்கும் தொடர்பு இருக்கு. நம்மளுடைய இரத்த நாணங்களுக்கும் இந்த ரேடியேஷனுக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கும் இந்த பூமியோட சுழற்சிக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இந்த சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட முதல்ல உணரு. வீடு கட்டி இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா இந்த வீட்டுல இந்த சீர்தோஷண நிலை, இந்த இடத்துல என்ன மாதிரி சூழல் இருக்கு, அதை உணர்ந்து அந்த இடத்துல குடியிருக்கணுங்கிறான். அப்ப ஒரு ஞானி பிரத்யேகமா ஒரு மலையையோ ஒரு குகையையோ எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னா, இந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் இருக்குமான்னு தேர்ந்தெடுக்கிறான். அப்ப என்னன்னா, அந்த இடத்துக்குள்ள பிரபஞ்சத்திலிருந்து என்ன ரேடியேஷன் கிடைக்குது ஒண்ணு. ரெண்டாவது, இரு சுவாசத்தையும் சமமா போகுதா இல்ல மாறுதா. இப்ப நீங்க வெள்ளையங்கிரி மலைக்கு போனீங்கன்னா வெறும் சந்திரக்கலை மட்டும்தான் ஓடும், சூரிய கலையே ஓடாது. ஒரு நண்பர் கேள்வி கேட்டார்ல, அந்த ஆசிரமத்துல சூரிய கலையே ஓடாது. அப்ப சந்திரக்கலை மட்டும் ஓடுற இடத்துல சூரிய கலை சமன்பட்டா மட்டும்தான் அங்க தியானம் கிடைக்கும். வெறும் சந்திரக்கலையை மட்டும் வச்சு தியானத்துல எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி சாதிக்க முடியும்? பண்ண முடியாது. அப்ப தியானம் வரும், பரவசம் வரும், காட்சி வரும், ஆனா சாதிக்க முடியாது. அப்ப சில இடத்துல சுவாசம் ஒரு சுவாசம் தான் ஓடும், சில இடத்துல 2 சுவாசம் நல்லா ஓடும். 2 சுவாசங்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கன்னா, சந்திரக்கலை ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அதுவாகவே சூரிய கலையா மாறும், அப்புறம் திருப்பி சந்திரக்கலைக்கு வரும். இப்படி மாறி அதுவா நடக்கும். அவ்வளோ பிரமாதமா அந்த சேஞ்ச் ஓவரை நம்மளால பார்க்க முடியும். இப்ப எல்லாம் இல்ல, நம்ம ஊர்ல 10 மணிக்கு கரண்ட் லைன் மாத்துவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த லைன் மாத்தும். இந்த ரயில்வேல கரெக்டா ட்ராக்கை மாத்துவாங்க பாருங்க, அந்த மாதிரி மாத்தும். இதுதான் ஞானி சொன்னா, அதை கவனிடா, அந்த ட்ராக் மாத்துறத கவனி. அதுக்கப்புறம் அதை கவனிச்சதுக்கு அப்புறம் நீயே அந்த ட்ராக்கை மாற்ற முடியும், அந்த மாஸ்டரா மாற முடியும். அப்ப என்னைக்கு அப்படி மாறுறியோ அப்ப நீ குருவாகுவ. அப்ப சந்திரக்கலை ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள், ஒருத்தர் பாக்குறேன் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. என்ன முடியாம இருக்கிறாங்கன்னா, நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, லெப்ட் ரைட்டு, லெப்ட்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சந்திரக்கலையிலிருந்து நான் வேலை செய்யணும், ரைட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா சூரிய கலையிலிருந்து வேலை செய்யணும்.
அப்ப நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவரை சேஞ்ச் பண்ண கூட விடாது. இப்ப நான் சேஞ்ச் பண்ணி அவருக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்ப நான் சூரிய தன்மையில இருந்து அவருக்கு சூரிய தன்மை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில போய் வேலை செய்ய முடியாது. அப்ப இந்த சேஞ்ச நாம கொண்டு வரணும்னா அப்ப நம்ம இதுக்குள்ள எவ்வளவு ஆளுமையா இருக்கணும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இத ரொம்ப நாளா ஆகும் இந்த சேஞ்ச் ஒரு கொண்டு வர்றது. இதுதான் கீதையில அடிப்படையா. கீதை முழுக்க சண்டை கிடையாது. கிருஷ்ணங்கிறவன் யாருன்னா, கிருஷ்ண பரமாத்மாங்கிறது யாருன்னா, உண்மையான இந்த லெப்ட் ரைட்டு காட்ட மாத்த தெரிஞ்சவன் தான் கிருஷ்ண பரமாத்மா. எக்ஸ்பர்ட், பெரிய எக்ஸ்பர்ட். யாராலே கணிக்க முடியாத அந்த லெப்ட் ரைட்டை கரெக்டா மாத்துறதுல தான் ஒரு குரு கில்லாடி. ஒரு குருவை இன்னொரு குரு பார்த்து மதிக்கிறாருன்னா எதை வச்சு மதிப்பாருன்னா, இந்த சந்திர கலையில சூரிய கலையில கில்லாடியா விளையாடுறத பார்த்தா மதிப்பாரு. இதுதான். ஒருத்தர் போயிட்டதுக்கு அப்புறம் கூட அவரை பார்த்து வியர்ந்து பேசுறாங்கன்னா அவருடைய உரையோ அவர் பண்ண சேவையை பத்தி பேச மாட்டாங்க, அந்த கலையில அவர் எப்படி இருந்தாரு. இப்ப கிடையாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியும். பதஞ்சலி யோக சூத்திரத்துல இல்லாம இந்த உலகத்துல யாராலையும் தியானத்தை தொடவே முடியாது. அப்ப அந்த பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல ஒவ்வொரு அங்குலமா உடலை பத்தி பிரிச்சு மேய்ஞ்சு வச்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு செயல் கூட நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. உணர்த்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பதஞ்சலியோட யோக சூத்திரம் புத்தகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது. என்ன மாதிரி வடிவத்தில் இருக்குன்னு கூட தெரியாது. அதை யார் எழுதியிருக்கான்னு கூட தெரியாது. அப்ப ராமேஸ்வரம் மாதிரி இடம், சிதம்பரம் மாதிரி ஒரு இடம், திருச்சியில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் மாதிரி இடம், பல இடங்கள்ல இந்த பதஞ்சலியுடைய அந்த நேரடி கைடன்ஸ், அந்த வழிகாட்டுதல்ல, அந்த யோக சூத்திரத்துல அந்த வடிவத்தை மாறணும். ஒரு தியானங்கிறது அந்த தியானத்துக்குள்ளேயே ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய அந்த காற்று நமக்கு வழிகாட்டினா யாருமே தேவை கிடையாது. சும்மா ஒரு ரூபாய்க்கு ஒரு பொட்டுக்கலையை வாங்கி தின்னுட்டு நம்ம பாட்டில் நடந்து போயிட்டே இருக்கலாம். இந்த தியானத்துக்கு எந்த வடிவும் தேவை கிடையாது. ஒரு காற்று சூட்சமத்துல வழிகாட்டி செஞ்சுக்க. அதனாலதான் பல நாள் சொல்றேன், ஒரு குரு கிட்ட ஒழுங்கா நின்று அவன் வழிகாட்டிட்டான்னா லைஃப்ல இந்த பஞ்சம் இந்த மாதிரி காசெல்லாம் விட்டுருங்க, வாழ்க்கையில நீ அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, அதை பார்த்துரு. உன்னையே நீ பிரம்மாண்டமா பார்ப்ப. நீ என்ன பிரம்மாண்டமா பார்க்கறல்ல, இது வியர்ப்பு இல்ல, ஒண்ணுக்குள்ளே பிரம்மாண்டம் இருக்குங்கிறதா நான் வியர்ப்பா சொல்றேன். அந்த வடிவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதா அது விஷயம். அத ஆசையா மோகமா இல்ல ஒரு வேலையா பண்ணிட முடியாது. அதை இயல்பா பண்ணிட முடியும் அப்படிங்கிறதா அதோடைய செயலை நான் பல நாள் தட்டி தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி நிறைய பேரை வச்சிருக்கிறேன். இதுதான் விஷயம். அப்போ வேற எந்த வடிவத்துக்குள்ளேயும் மக்களை டைவர்ட் ஆகி விடாம, எந்த சூழல்லையும் காம்ப்ரமைஸே இல்லாம ஒரு வேலையை நம்ம செய்யறதுக்கு முக்கியமான காரணம், உள்ள இருக்கிற காற்றுக்கு எந்த வணிக நோக்கமோ எந்த காம்ப்ரமைஸுக்கோ அது கிடையாது. அதோட நோக்கம் அது இல்லை. அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் நீங்க இதை பார்த்துக்கணும். அப்ப உங்களுக்குள்ள எல்லாம் ஒரு தனி மனிதனுக்கும் இந்த வாழ்க்கையில சக்சஸ் எதுன்னா சந்திரக்கலை சூரியக்கலையோட காற்று தான். உங்களுடைய நீங்க மருத்துவமனைக்கு போகாம வீட்டில் இருக்க போறீங்கன்னா உங்க காற்று தான். நீங்க மிகப்பெரிய அறிவாளியா இந்த பிரபஞ்சத்துல நிறைய புத்தகத்தை சிரமம் இல்லாம ரொம்ப எளிதா வாசிக்க முடியும்னா, இந்த காற்று சீரா இயங்குனுச்சுன்னா ரொம்ப எளிதா ஒரு 5 நாள் படிக்க வேண்டிய புத்தகத்தை 3 மணி நேரத்துல படிச்சு தூக்கி போட்டுருவீங்க. 3 ஹவர்ஸ்ல படிச்சிருவீங்க. ஒரு எளிதா உங்களுடைய வாழ்க்கைய குழப்பம் இல்லாம நீங்க டிராவல் பண்ண முடியும்னா இந்த காற்றோட தன்மையில உங்க எண்ணத்தை தவறா வேலை செய்ய கூடாது, கிரியேட் பண்ணவே பண்ணாது. எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காமத்தையும் இந்த காற்று ஒழுங்கா இருந்தா 3 நிமிஷத்துல அந்த இச்சையை தூக்கி வெளியில எரிஞ்சிடலாம். 3 நிமிஷத்தை தூக்கி எரிஞ்சிடலாம் வெளியில. புரியுதுங்களா? காமம் உள்ள வந்தவனுக்கு அந்த இச்சை தீர்ந்தா மட்டும்தான் அது வெளியில எடுக்க முடியும். ஆனா தியானத்துல என்னன்னா உடலோட இணையாமையே அந்த சுவாசத்தை வச்சு அந்த இச்சையை தூக்கி வெளியில எரிஞ்சிடலாம். இதனாலதான் சிவன் காமத்தை எரித்தாருன்னு சொன்னாங்க.
அப்ப நமக்குள்ள தோன்ற எண்ணத்தை, ஆசைய, சிந்தனைய, லட்சியத்தை இந்த காற்றை வச்சே அதை எரிச்சிடலாம். அப்ப உனக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கு பாத்தியா, அந்த லட்சியத்தை உள்ளேயே இருக்குல்ல, அதை உன் காற்றை வச்சே அந்த லட்சியத்தை எரிச்சுட்டேன்னு நீ அங்க இயல்பா மாறிட்டேன்னு அர்த்தம். ஒரு லட்சியம் உனக்கு நடக்கலைன்னா அதுவே உன் தியானத்துக்கு, உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாயிரும். நீ ஒரு பெரிய ஆளா ஆகணும், இந்த விளையாட்டு துறையில ஜெயிக்கணும்னு நினைச்சுக்குவே, உனக்கு கால சூழல் சரியா இல்லை. அப்ப அந்த லட்சியத்தை நீ அடையாதனால தியானத்துக்குள்ள ஒரு நல்ல வடிவத்தை உன்னால பெற முடியல. அப்ப உனக்கு எது தடையா இருக்குன்னா அந்த லட்சியம் தடையா இருக்கு. இதுதான் யோகியின் சுயசரிதையில அந்த லாகிரி மகாசயருக்கு ஒரு கண்ணாடி மாளிகையை தோற்றி வைத்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கு. அப்ப அந்த எண்ணத்தை போக்கணும், அந்த எண்ணத்தை வடிவத்தை போக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவத்தை காட்டி கொடுத்தாங்க. அப்ப அந்த வடிவத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, என்னுடைய காற்று தன்மையை வச்சு ஒரு இடத்தையே நான் மாத்துறேன், அந்த இடத்த மாத்திட்டு அந்த இடமே இல்லாம பண்றேன் அப்படின்னு தான் அந்த முழு வடிவமும் சொல்லுது. அப்ப உங்களுக்கு இந்த காற்று மிகச்சரியா கிடைச்சா ஒரு தீமையையும் உங்களால அழிக்க முடியும், ஒரு நன்மையையும் அதை நீங்க சீரா ஒரு கரெக்டா எடுத்துட்டு போயிட முடியும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய லிவர்லேருந்து, கிட்னிலேருந்து தன்னுடைய உடலை பதப்படுத்துறதோ, பக்குவப்படுத்துறதோ, தக்க வச்சுக்கிறதோ அவனுடைய சுவாசம் பெரிய ரோல் பண்ணுது, பெரிய வடிவமா இருக்கு. நீங்க சிறந்த தாயா, சிறந்த பெண்ணா அப்படிங்கிற தாண்டி உங்களுக்குள்ள அந்த அந்த இரு சுவாசம் தான் நீங்க யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. இப்ப என்னுடைய சேஞ்சு இந்த இரு சுவாசத்தினாலதான். இந்த இரு சுவாசமும் மிக நுட்பமாக மாறுறத நான் பார்த்தேன், அதோடைய தன்மைகளை பார்த்தேன், அதோடைய ரோலை பார்த்தேன், அதோட பங்களிப்பை பார்த்தேன். அதோடைய ரோலும் பங்களிப்பும் தான் எனக்கு ஒரு சேஞ்சை கொடுத்துச்சு, பெரிய மாற்றத்தை கொடுத்து. அப்ப எனக்குள்ள நிறைய டைம்ல நான் கிராமத்தில் இருக்கும்போது குழப்பமாயிருந்தேன், பெரிய கஷ்டம் வந்துடும். அந்த சூழ்நிலையில எனக்குடைய ஆதங்கம், இந்த விஷயத்தை செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப விரக்தியாகி உட்கார்ந்துருக்கும் போது, இந்த தியானத்துல சுவாசம் மாறும்போது அந்த கோபம், அந்த விரக்தியெல்லாம் என்னை விட்டு அப்படியே போயிடுச்சு, அகண்டு அப்படியே போயிடுச்சு. அப்ப 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல என்னை யாரும் ஆசுவாசப்படுத்தல, எனக்கு யாரும் நம்பிக்கை கொடுக்கல. ஒரு காற்று, ஒரு தியானம் என்னுடைய 20 வருஷம் 15 வருஷம் லட்சியத்தையே எடுத்து வெளியில போட்டுருச்சு. அடுத்தது நான் ஒரு 20 நிமிஷத்துல என்னமா நினைச்சேன், இது எதுக்கு ஒரு லட்சியமா நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம், எதுக்கு இது தேவை, நடந்தா ஓகே, நடக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு இயல்பு தன்மை வந்துச்சு. கிராமத்துக்குள்ள சாதிக்காம, வறுமையில, சொந்தக்காரவங்க முன்னாடி பொண்டாட்டி பிள்ளைக்கு எந்த நகையோ எந்த சொத்துமே இல்லாம ஒரு தனி நபர் வாழ முடியாது. பெரிய சவால் இருக்கு, பெரிய சவால் இருக்கு. கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு விசேஷ ஒரு உறவுக்கு தாலி சங்கல் இல்லாம, வளைவி இல்லாம, காலில் கொலுசு இல்லாம நீங்க போக முடியுமா? எத்தனை இடத்துல தெரியுமா என்னுடைய மனைவியோ என்னுடைய உறவினர்களோ எத்தனை ஃபங்க்ஷனுக்கு திரும்ப தவிர்த்திருக்கோம். அவங்க சொன்ன ஒரே காரணம், காலில் கொலுசு இல்லை, எல்லா பொம்பளையும் கேட்பா வரமாட்டேன், கழுத்துல தங்க செயின் இல்லை வரமாட்டேன், காதுல தோடு இல்லை வரமாட்டேன், அடுத்தது சரியான நேரத்துல குழந்தை பிறக்கல எல்லாரும் கேட்பாளோ வரமாட்டேன். அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அந்த ஃபங்க்ஷன்ல வாழ்த்த போறோங்கிறத முன்னாடி அவங்க நம்ம உடலை கவனிக்கிறாங்க. அந்த விஷயத்த ஒருத்தர் நீங்க வர்றீங்கல்ல, வர்ற உங்களை இயல்பா உள்ள ஒரு விஷயத்த பார்க்கணும்ல, அவங்க நீங்க என்ன போட்டிருக்கீங்க, என்ன அணியிறீங்க, எந்த மாதிரி உடை, என்ன மாதிரி இருக்கிறீங்க, உங்க முகத்துல சிரிப்பு இருக்கா, உங்க வார்த்தையில என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் கவனிக்கிறாங்க உறவினர்கள். அப்ப கவனித்து அதை ட்ரிக் பண்றாங்க, அதை ஒரு மன உளைச்சலுக்கு ஆக்குறாங்க, ஒரு வடிவத்துக்கு மாத்துறாங்க. அப்ப அந்த பொண்ணு விசேஷத்துக்கு போனவ, வளகாப்புக்கு போனவ, 2 கண்ணாடி வளையலை கொண்டு போய் மாட்ட போனவ வீட்டுல கலங்குறா, அழுகிறா. காரணம் என்னன்னா, இது என்ன வாழ்க்கை, எங்க அம்மா எனக்கு ஆசையா கொலுசு வாங்கி கொடுத்தா, நகை வாங்கி கொடுத்தா, தோடு வாங்கி கொடுத்தா, சிமிக்கி வாங்கி கொடுத்தா, எல்லாத்தையும் அடகு வச்சுக்கிட்ட. நான் போய் நிம்மதியா ஒரு இடத்துல போய் நிக்க முடியுதா? நான் போய் நிம்மதியா ஒரு விஷயத்த ஒரு 2 வளையல் போட முடியுதா? யாரு சொல்லல, உங்க அக்கா கூட சொல்லிட்டா, என்னடியாச்சு கொலுசு கூட இல்லாம வந்திருக்கிற, கொலுசு வாங்கி கொடுக்க கூட உன் வீட்டுக்காரருக்குலாம் ஒன்றும் துப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? அப்ப இந்த மாதிரி ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நீங்க எப்படி மேம்படுத்தி எடுத்துட்டு போவீங்க?
எப்படி எடுத்துட்டு போவீங்க? அப்ப இந்த மாதிரி சூழல்ல நான் வாழ்ந்த போது, அப்ப நான் எனக்குள்ள நான் போய் பணத்தை கட்டுக்கட்டா சம்பாதிச்சுட்டு வரலங்க, அந்த இடத்த கடக்கிறதுக்கு இந்த தியானம் கை கொடுத்துச்சு. அப்ப என்னை எதிர்த்து பேசினவங்க, என்ன கிராமத்துல பழிச்சவங்க, என்ன கிராமத்துல விமர்சனம் பண்ணவங்க, என்னுடைய தியானம் என்ன பண்ணிருச்சுன்னா என்ன மாதிரி ஒரு நபரைய மறக்க வச்சிருச்சு. வாழ்க்கையில பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் வீட்டில் இருக்கிற நபர்களும் சரி, என்னுடைய உறவினர்களும் சரி, சமயத்துல என்ன மறந்துடுவாங்க. காரணம், அந்த தியானம் என்னுடைய அலைவரிசையை அவனுக்கு சிந்தனையே ஏற்படுத்தல. என்ன மாதிரி ஒருத்தனை சிந்திக்கவே விடலைங்க. பல நாள் பல இடங்கள்ல நான் மிக சரியாக சொர்க்க மாதிரி வாழ்ந்தது எதுனா, மிக மோசமான காலகட்டங்கள்ல தான் நான் சந்தோஷமா இருந்தேன். வறுமையோட உச்சத்துல தான் நான் சிரிச்சேன். கண்ணீர் மிதந்து கொண்டு இருக்கும் போதுதான் ஆனந்தமா நான் வாழ்ந்தேன். ஏன்னா இந்த தியானம் என்னை அப்படி பார்த்துக்குச்சு. அப்ப வறுமை உச்சம், குழந்தை டெலிவரிக்கு கூட காசு இல்லாத டைம், என்னுடைய தாய் உயிர் பிரியும் போது 417 ரூபாய் என்கிட்ட காசு இருக்கு. என்னுடைய தாயை உடல் அடக்கம் செய்யணும்னா அதுக்கு என்ன சொல்றான், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து செய்யணும். அண்ணன் 10,000 ரூபாய் காசு கொடுக்குறாரு, நீங்க 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறான். என்கிட்ட இருந்த காசு 417 ரூபாய். என் தாய் நடு வீட்டுல இருக்கிறா. போன் பண்ணி கொல்ல பக்கமா நின்று என் நண்பர்கள்ட்ட 500 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த சூழல்லையும் என்கிட்ட தியானம் இல்லை. அப்ப நான் வறுமை, அப்ப இந்த சமூகத்து மேல கோபம், மனிதர்கள் மேல கோபம், பணத்து மேல கோபம், என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சுட்டா இவங்கள இதயத்துல குத்தணுண்டா அப்படிங்கிற கோபம். ஆனா அந்த சூழல்ல அடுத்தது தியானம் வருது. தியானத்துல உயர்றேன், தியானத்துல மாறுறேன். அடுத்தது என் தந்தையாருடைய மரணம் வருது. என்னுடைய தந்தையாருடைய மரணத்தை ரொம்ப எளிதா இந்த தியானம் எளிதா அழுவுறவங்கள அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே மாத்தி விட்டுட்டு போயிருச்சு. அந்த வடிவத்தையே மாத்தி விட்டுட்டு போயிருச்சு. அப்ப ஒரு தியானம் எவ்வளவு பெரிய விஷயம் யாருன்னே தெரியாது. ஒரு 2 பேர் வர்றாங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டோமா, என்னுடைய தந்தையாருடைய மரணத்துல இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டோமா. இன்னும் 2 பேர் வர்றாங்க, இந்த மூங்கில் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களே, இதை நான் வாங்கி கொடுத்துட்டோமா. இன்னும் 2 பேர் வர்றாங்க, கொஞ்ச நாள் நான் அழுதுகிட்டுமா. இன்னும் 2 பேர் வர்றாங்க, இந்த இறுதி சடங்கை நானே பண்ணட்டுமா. இவங்கெல்லாம் யாரும் எங்க அம்மாவோட சொந்தமா, எங்க அப்பாவோட சொந்தமா? எல்லாம் தியானம். இந்த உயிரெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த விஷயம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? தியானம் பண்ணாதப்ப என் ரத்த சொந்தமா பிறந்த என்னுடைய சகோதரன் என்னுடைய தாயோடைய இறப்புல புதைக்கிறதுக்கு ஷேர் கேட்டாரு. அப்ப அவருடைய மனைவி அவரு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா நாங்களாம் செய்ய முடியாது. அப்ப நடு வீட்டுல என் தாய் படுத்திருக்கிற மரணத்துல என்னோட சுத்தி இருக்கிற உறவுல என்னன்னா, ஏண்டா அம்மா சாவுக்கு கூட காசு கொடுக்க முடியாதுன்னா என்னதாடா மனுஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்ல முடியும், என்ன பேச முடியும்? உள்ள அழுகுது, வெளியிலே அழுகுது, யார்கிட்ட போய் ரியாக்ட் பண்ண முடியும்? அந்த இடத்த கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய சோகங்களை இந்த தியானம் அடியோட அறுத்துச்சு, அடியோட கட் பண்ணுச்சு. அப்ப ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற சவாலை, உங்களுக்குள்ள இருக்கிற நோயை, உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை எந்த தனி மனிதனாலையும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, எந்த மருத்துவராலையும் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு மௌனமோ, ஒரு தியானமோ, ஒரு வெட்ட வெளியில இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஏதாவது ஒரு சின்ன காற்று, ஒரு அலைவரிசை கிடைச்சா உன்னை எவனாலையும் தடுக்க முடியாது. உனக்கு ஒண்ணு வேண்டாம், 1000 கட்டு காந்தி நோட்டை கையில வச்சிருந்தா நீ சிரிக்க மாட்ட. உண்மையான தியானம் உனக்குள்ள பிறந்து இருந்துச்சுன்னா நீ சொர்க்கம். உண்மையில சொல்றேன். அப்போ உனக்கு தெரியும் ஒரு தியானத்தோடைய வேல்வி என்ன. ஒரு குரு ஒரு ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஒரு சன்னியாசியா ரோட்ல போறான் பாருங்க, அது போகலங்க, அது ஒரு ஆனந்தம். அதுல உண்மை தத்துவம் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியல. நீங்க வாழ்க்கையில ஒரு நாள் அதை உணர்ந்தீங்கன்னா ஐயோ வேறங்க. லைஃப்ல அந்த மாதிரி ஒரு செக்ஷனை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. வேற மாதிரி இருக்கும். ஊரே அழுகும், நீங்க அழுவ மாட்டீங்க. ஊரே பதட்டப்படும், நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. ஊரே கேள்வி கேட்கும், நீங்க அப்படியே மௌனத்துல ஆழ்ந்து உட்கார்ந்துருப்பீங்க.
எத்தனை சாவு வீட்டுல தெரியுங்களா? ஆனந்தமா கால் மேல கால் போட்டு போய் உட்கார்ந்தேன். எல்லாம் அழுது புலந்து அந்த பந்தல காலை எப்ப தள்ளி விடலான்னு குதிப்பாங்க. அப்படி உருண்டு பிறண்ட காலத்துல கூட இந்த தியானம் பதட்டப்படாம அப்படியே வச்சிருந்துச்சு. செத்தவனுக்காக நீ அழுகாத. செத்தவனுக்கு என்ன பண்ணணும்? சரணாகதி அடைந்து முறைப்படி அந்த உடலை மரியாதையோட ஒரு காரியத்தை செய்யணும். அப்ப இறந்தவங்களுக்கு எப்படி செய்யணும்? நம்மளோட வாழ்ந்தவங்க இறந்தவங்களுக்கு ப்ராப்பரான முறையான ஒரு அஞ்சலி தேவை. அது முறையா இருக்கணும், அது வடிவமா இருக்கணும். அப்ப தலை முடிய கொடுப்பது சரணாகதி. தந்தைக்காக தன்னுடைய முடியை இறக்கிறது, இதுக்குள்ள அவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு. இந்த தலை முடியில உயிர் சக்தியும்பாங்க. இந்த உயிர் சக்திய தன்னுடைய தந்தைக்காக ஒருத்தன் இழக்கிறான். தன்னுடைய உயிரையே இழந்த மாதிரி சரணாகதியில தன் தகப்பனுக்காக இதை கொடுத்துட்டு திருப்பி நீராடி திருப்பி எடுத்துட்டு போய் தீ மூட்டுறான். ஒரு குரு ஒரு சிஷியனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாரு? நதியில நீராட வச்சு வெளியில கூட்டிட்டு வந்து அவனுக்கு என்ன பண்ணுவாரு? தீட்சைங்கிற தீய கொடுப்பாரு. அந்த இறப்புக்கான நீ கொல்லி வைக்கிற பாரு, அதேதான் ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும். போய் நீராட வச்சு திருப்பி அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு தீ மூட்டுவார். அப்ப அவனுக்கு என்ன சொல்லி தீ மூட்டுவார் தெரியுங்களா? இது உனக்கு நான் கொல்லி வைக்கிறேன், நீ மரணம் இல்லாத பெருவாழ்வை வாழ்வாயாக. உன் புள்ள கொல்லி வச்சா செத்தது கொல்லி வைக்கிறது, சாவு இல்லாத நான் கொல்லி வச்சா உனக்கு சாவு வராது. அதான் ராமலிங்க சுவாமிகள்லாம் மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் யாரால் கொல்லி வைக்கப்படணும்னு இருக்கு. அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம். அப்ப இறந்தவங்களை நாம அந்த நீர்ல ஆடி முடிய கொடுத்து அந்த போய் கொல்லி வைக்கும் போது உலகத்திலே உயர்ந்த சரணாகதி, உலகத்திலே உயர்ந்த சரணாகதி ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயம். அதற்கப்புறம் அந்த அஸ்தியை எடுத்துட்டு போய் ஒரு நதியில ஏன் கரைக்கிறோம்னா அந்த அஸ்திக்குள்ள உயிர் சக்தி இருக்கும். அந்த உயிர் சக்தி எங்க இருக்கணும்? கடல்ல இருக்கணும், இல்ல நதியில இருக்கணும். ஏதோ ஒரு நீர்ல தான் அந்த அஸ்தி இருக்கணும். இதுதான் வடிவம். அப்ப ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய மார்க் பண்ணி என்னை இப்படித்தான் எரிக்கணும், எரிச்சிட்டு அந்த அஸ்தியை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல தரையில வைன்னு ஒரு தரையை காட்டுறாங்க. அந்த தரையில அந்த மண்ணுக்குள்ள நீர் இருக்கு. இந்த நீர் தத்துவத்து மேல இந்த அஸ்தியை வை. நான் உயிராக இருந்து நிறைய விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிறதா அதோட வடிவம். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் கையாளுறது, இதெல்லாம் பார்க்கறது அவ்வளவு பெரிய வடிவம். அப்போ உலகத்துல உச்சக்கட்ட வறுமையிலிருந்து என்ன மாதிரி ஒருத்தர் வறுமையில் இருக்கிறேன்னு தமிழ்நாட்டில் யாராவது கவலைப்பட போறாங்களா? என்ன மாதிரி ஒருத்தர் நோய் வாய்வில் இருக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் அழுவ முடியுமா? அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற வறுமைக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற நோய்க்கு யாராவது ஒருத்தர் அழுவ போறாங்களா? அப்ப இதுக்கு யார் தீர்வு கொடுப்பா? உங்களுடைய மனைவியும் உங்க குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்கிறதுலே உங்க உறவுகள் வேணா கொஞ்சம் அழுகலாம், கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். ஆனா தனி நபர் வெளியில இருந்து இருக்கிறவங்களுக்காக ஃபீல் பண்ணுவானா? யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு இறந்து போன ஒரு தனி நபருக்கு ஒரு 1000 பேரோ 2000 பேரோ ஒவ்வொரு கிராமத்திலையும் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நபர்கள் இறக்குறாங்க. ஆனா தியானத்துக்குள்ள இதுதான் என்ன அப்படின்னா இந்த வடிவம் வேறையா மாறுது, வேற சூழலாவே மாறுது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளயும் தனக்குள்ள வறுமையோ இந்த நோயையோ சரி செய்யறதுக்கு ஒரு தனி நபருக்குள்ள ஒரு நல்ல இந்த நேச்சரோட தொடர்பு வேணும். இந்த நேச்சரோட தொடர்பு இருந்தா நீ அழுக மாட்டாய் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். நீ அழுக மாட்ட, நீ விடுபடுவ, நீ சாதிப்ப, நீ ஜெயிச்சிருவ. இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை.